நெல்லை டவுன் பகுதியில் தங்கையை காதலித்த இளைஞரை நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாநகரம் டவுன் அருகே இருக்கக்கூடிய பகுதி நதிப்புறம் என்ற பகுதி. இந்த நதிப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய செபஸ்தியார் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் மற்றும் திருவள்ளுவர் தெரு என்ற பகுதியை சேர்ந்த நண்பர்களுக்கிடையே தான் இந்த கொலை என்பது நடந்திருக்கிறது. அதாவது நண்பர் 4 பேர் இந்த கொலை தொடர்பாக தற்போது காவல்துறையினர் 4 பேர் கைது செய்திருக்கிறார்கள். அதில் சிவா என்ற நபர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. அந்த நபரின் நண்பர்களான மற்ற மூவருமே ஜுனைர், அதாவது சிறார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த சிறார்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை. இருப்பினும் மொத்தம் 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில். இதில் கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவரின் தங்கை, அதாவது சித்தி மகளான தங்கையை இந்த கொலை செய்யப்பட்ட நபர் கொலையான நபர் ஆறுமுகம் காதலித்து வந்ததாகவும், இது பிடிக்காமல் அந்த நபரை காத்திருந்து, அதாவது 1 வருடத்துக்கு முன்பு நடந்த சம்பவம், அதற்கு பழிவாங்கும் விதமாக 1 வருடம் கழித்து இந்த கொலை நடந்திருப்பதாகவும் காவல் தரப்பில் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் இந்த 4 பேருமே கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள். அதுவும் இந்த பகுதியில், அந்த நதிப்புறம் பகுதியில் அதிகமாக கஞ்சா போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் இந்த நிலையில் தான் கஞ்சா பயன்படுத்துவது மட்டுமின்றி அங்கு விற்பனை செய்வதிலும் இந்த குழுக்களாக பிரிந்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தன்னிடம்தான் கஞ்சா வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், அந்த அடிப்படையில் வாங்காத ஆறுமுகத்தை கொலை செய்ததாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது 2 பக்கமும் கூறப்படும் தகவல்கள், அந்த பகுதியிலிருந்து மக்கள் கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் மற்றும் காவல்துறை தரப்பில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான். கஞ்சாக்காக நடந்ததா அல்லது காதலுக்காக நடந்ததா என்பதை காவல்துறை இறுதி செய்ய வேண்டும் என்றும் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.